வேதா மொட்டை மாடியில் இருக்காங்க. பயங்கரமாக கத்துறாங்க. என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி விக்ரம் கேட்குறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இரு வரேன், எங்கே இருக்குன்னு சொல்லு, அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எதுவும் இல்லை, நான் மொட்டை மாடியில் தான் இருக்கேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. இப்போ தூங்குற நேரத்துக்கு என்ன எதுக்கு அங்கே கூப்பிடுற நீ? எனக்கு ஒன்றுமே புரியல. பேய் பிடிச்சிச்சா என்ன உனக்கு? வா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. நீங்கள் மாடிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என்னது? சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வராரு. வந்த உடனே கொடுக்குறாங்க ஒரு பியர். வாங்குறாரு. என்ன பியர்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏது நீ போய் கடைக்கு வாங்கினியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வசந்த் கிட்டேருந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வரட்டும், நாளைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, விடுங்க, குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அப்படியே பல்லில் கடிக்கிறாரு. ஐயோ வேண்டாம் பல்லு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. என்னங்க டம்ளர், என்னங்க இது சிப்ஸு அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னது எனக்கு டம்ளரா? இது ஒரு வாய் வச்சுன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் முடிப்பேன், எனக்கு இதுக்கு கிளாஸ்லாம் அதெல்லாம் வேண்டாம், அந்த சிப்ஸு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதே மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேதா எடுத்துக்கிறாங்க. விக்ரம் நல்லா பியர் ஃபுல்லாக குடிக்கிறாரு. குடிச்சிட்டு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு வேதா கேட்குறாங்க. எனக்கு கற்பனையில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதாவை பற்றி எல்லாமே சொல்கிறாரு. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மனசாட்சி வந்து சொல்லுது. நல்லா கேளு வேதா, உன்னை பற்றி தான் சொல்கிறாரு, நீ தான் ஒரு மனசில் இருக்க, உன்னை பற்றி தான் எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனசாட்சி போகுது. அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியா என்னை பற்றி தான் சொல்கிறாரு? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்து பார்த்தா 7 மணி. ஐயோ என்ன டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேதா எழுந்துக்கிறாங்க. விக்ரம் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு. என்ன காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறீங்க? ஏன் உனக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்ன? பொண்டாட்டி தான் போடணுமா? புருஷனும் போடலாம். நைட்டு நீ எனக்கு பியர் வாங்கி கொடுத்தல, அதனால தான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு விக்ரம் கொடுக்குறாரு. எனக்கு குடிகாரன்லாம் நீ நினச்சிடாத அப்படி